எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளை சுத்தி குழி தான் தோண்டி வச்சிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல. எந்த குழியிலுமே உழுகாம நம்ம ஜம்ப் பண்ணி அழுங்க அப்படி ஓடி போயிடணும். இந்த பேடிஎம் போன்ற ஷேர்கள் நம்மளுடைய ரீட்டைலர்ல என்ன தோணுது? பேடிஎம் கண்ணு முன்னாடி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பார்க்குறோம், பேடிஎம் ஓகே, அப்போ இவன் பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டில் வந்துருவானோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்கள சொல்லி தப்பில்லை. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் 2021 உச்சிக்கு போயிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் ஐபிஓ வந்தவன் தான் இந்த பேடிஎம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் எது போன்ற ஷேர்களை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக தான் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு எல்ஐசி ஐபிஓ தான் அதே சமயத்தில் வந்தது. அவன் லாபம் செய்யக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியில் பணம் போட்டுச்சிருந்தா கூட இறங்கிட்டு மறுபடியும் அதே ரேட் வந்துட்டான். ஆனால் இந்த பேடிஎம் ஐபிஓ அது ஐபிஓ வந்த சமயத்தில் யாராவது யோசிச்சு பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஓகே இவன் 2150 ரூபாய் அந்த ஐபிஓ பிரைஸ் வந்தாலும் இது ஒரு நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியில் நம்ம ஏன் கொண்டே பணம் போடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களை எல்லா வகையிலையும் மனசை மாற்றுவானுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டமாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் ஜொமேட்டோன்னு ஒரு ஷேரு. அது 70 ரூபாய்க்கு திடீர்னு அதை 130 ரூபாய்க்கு கொண்டு போய் டெம்ப்ட் பண்ணி விடுவாங்க. எல்லாமே தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எதுக்குமே அசராமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் உங்களை காப்பாற்றி விடுறது யாரு? ரீட்டைலர் காப்பாற்றி விடுறவங்களே எட்டி உதச்சிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு பிபிசிஎல், ஐஓசி, அது போன்ற நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளாக பார்த்து எடுக்கணும். அல்லது ஒரு லாபம் எப்போவுமே ப்ளூ சிப்பாக இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ், விப்ரோ, அது போன்ற ஷேர்களாக பார்த்து ஒருவேளை லோ ரேட்டில் போனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பயம் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். விப்ரோக்களை இந்த மாதிரி நிலைமை ஆகுமா? அஃப்கோர்ஸ் அவனு தான் 50% இறங்கி கிடக்கிறான். இருந்தாலும் ஒரு நப்பாசி இருக்குல்ல, என்னைக்கு இருந்தாலும் அவன் மறுபடியும் மேலே வருவான் அல்லது பைபேக் பண்ணுவான்னு ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனியாக பார்த்து பண்ணணும். இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் இப்படி துன்பத்துக்கு உள்ளாகணும் அப்படின்றது தலையெழுத்து தான். உங்களை எல்லாமே பண்ணுவானுங்க. உங்களுடைய மனசில் அப்படியே உருப்படாத சேரை பல வகையில் ஏற்றி காமிப்பாங்க. அப்புறம் கடைசியில் உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. அட பாவில, நான் சிவனேன்னு தானே இருந்தேன், என்னையும் பிடிச்சி கடைசியில் வீக் பண்ணி விட்டீங்களே அப்படின்ற மாதிரி இந்த பிபி ஃபின்டெக் பாலிசி பிசார் அப்படின்ற கம்பெனி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஜனவரி 1ஆம் தேதி பணத்தை போட்டு போந்துருந்தோம்னு வச்சுங்களேன், 22% அப்படின்ற லாபம் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போதான் இன்னைக்கு போய் இவனை கொஞ்சம் ஒரு மாதிரி வீக் பண்ணி விட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த பிபி ஃபின்டெக்கும் லெண்டிங் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது இவங்ககிட்டையும் இருக்கு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில் இவனையும் இன்னைக்கு ஒரு மாதிரி வீக் பண்ணி விட்டாங்க பாவம் பிபி ஃபின்டெக்கு. கண்ட சுகரை பத்தி பேசுங்க செவ்வால, உகர் சுகரை பத்தி பேசுற, ராணா சுகரை பத்தி பேசுற, பட் இந்த கேஎம் சுகரை பத்தி நீ பேசுனியா அப்படின்ற மாதிரி இந்த கேஎம் சுகர் சம்பந்தமே இல்லாம திடீர்னு 10% நம்ம கண்ணு முன்னாடி ஏறிவிட்டா. அட பாவி, நாங்க பல ஷேர்ல பார்க்கும்போது நீ ஏன் எங்க கண்ணு முன்னாடி உழுகல அப்படின்ற நம்மளுக்கு தெரியாம போச்சு. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல எல்லாம் நீட்டி படுத்து கிடந்தவன் தான் ஜனவரி மாசம் பூரா திடீர்னு இன்னைக்கு ஓரளவுக்கு மேலே ஏறினா. அதனால நெட் ரிசல்ட் என்னாச்சுன்னா இந்த ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல 13% லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டான். நண்பர்களே, இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல எந்த செக்டர்லாம் ஓரளவுக்கு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஏர்லைன் செக்டர் தான் சில புரோக்கர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இப்போ நம்ம இப்போ எடுத்து பார்க்குறோம், ஒரு மாதம் கழிச்சு, இந்த வருஷத்தில் ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறோம், இந்த ஸ்பைஸ் ஜெட் வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 19% ஏறிட்டான். பட் அவனுடைய பிஎன்எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி இண்டிகோ அப்படின்றத பார்ப்போம். அவன் வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% ஏறி இருக்கான். போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% ஏறி இருக்கான். அப்போ இந்த வருஷத்தில் 2024 50% ஏறுவானான்னு தெரியல. பட் அவனுடைய ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த இண்டிகோனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா 3000 கோடி லாபம் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது அந்த கொரோனா பீரியட்ல. இப்போ கடைசியில் பார்த்தோம்னா 3000 கோடி லாபம் பண்ணியிருக்கான். அவனுடைய லாங் டேர்ம்ல ப்ராஃபிட் பார்த்தாலும் சமீபத்தில் இந்த அளவுக்கு வருமானம் அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணவே போறதில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ட்ரெயிலிங் 12 months இந்த 2024 முடியும் போது ஒரு நல்ல ரிசல்ட்டா காமிப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இதெல்லாம் நம்ம கைக்கு எட்டாத விலையில தான் இருக்கான். லாங் பீரியட்ல பார்த்தோம்னா ஆல்ரெடி 800 ரூபாயிலிருந்து 3145 வந்துட்டான். நம்ம இப்போ பார்க்கும்பொழுது நல்ல விஷயமா தெரியுது. ஃபண்டமெண்டல்ல நல்ல கீழ் ரேட்ல இருந்தா ஓடி போய் எடுத்துக்கலான்ற நப்பாசில நம்ம போய் பார்க்குறோம். ஆனால் அவன்லாம் உச்சாணி கும்பல ஆல்ரெடி இருக்கானுங்க. ஒரு நண்பர் எரோஸ் மீடியாவில் போய் மாட்டிக்கிட்டே தான் சொல்றாரு. அதாவது கெட்ட நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் போல. சில பேர் பேடிஎம் ஷேர்ல போய் லாக் ஆகிட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றாரு. சில பேர் அதுல இருந்து தப்பிச்சு வேற ஒரு குழியில போய் விழுந்த மாதிரி எரோஸ் மீடியாவில் போய் மாட்டிக்கிட்டே அப்படின்னாரு. என்ன ரேட்ல வாங்கியிருக்காருன்னு தெரியல. சமீபத்தில் 47 ரூபா போனவன் கீழே 17 ரூபா போயிட்டு 25 ரூபா வர்றான். ஆனால் அவனுடைய உச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 600 ரூபா ரேஞ்சில் இருக்கான். ஸோ இப்போதைக்கு ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுத்து அவர் இந்த ரேட்டுக்கு இது வாங்கியிருந்தாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இவன் சப்போர்ட் எடுத்து டெக்னிக்கலி மேலே வர்றான்னா பாதி குவான்டிட்டி கழட்டி விடுறதா நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா இது ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி இல்லையே. இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றத எடுத்து பார்க்குறோம். அவனுடைய சேல்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி 1400 கோடி 1000 கோடின்னு காமிச்சுட்டு இப்போ வெறும் அவனுடைய சேல்ஸ் எல்லாம் வெறும் 477 கோடி அப்படின்னா அப்போ சேல்ஸே அவன்கிட்ட இல்லை, சேல்ஸ் க்ரோத்தே இல்லை.
அதே மாதிரி ப்ராஃபிட் growth இருக்குன்னா ப்ராஃபிட்ல முதல்ல லாஸ்ல இருக்கான், அப்புறம் எங்க போய் ப்ராஃபிட் growthக்கு போறது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்னுடைய குவாண்டிட்டி எல்லாம் குறைஞ்சி அதை அப்படியே கொண்டு போய் ரீட்டைலர்ஸ் தலையில உழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க போய் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஷேர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் காப்பாத்துல ஏதோ டெக்னிக்கலி தப்பி தவறி மேலே ஏறி வர்றான் அப்படின்ற சமயத்தில் எங்காவது நீங்க வாங்கின ரேட் வந்ததுன்னா கூட பாதி கழட்டி விட்டு போய் எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த ட்ரைடென்ட் அப்படின்ற ஷேர் வந்து 2 வருஷம் சும்மா தான் இருந்தான், சும்மாவே தான் இருந்தான் 2 வருஷமா. இப்போ வந்து அவனுக்கு என்னமோ நல்ல நேரம் வந்து பிச்சுக்கிட்டு ஆடுது. 30 ரூபாய்க்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஜூன் மாசம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பல மாதங்கள் அவன் தூங்கிக்கிட்டே தான் இருந்திருக்கான். திடீர்னு பார்த்தா இப்போ 33 ரூபாயில இருந்தவன் இப்போ 47 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனுடைய இறங்குமுகமான ட்ரெண்ட், இவனுடைய அப்படியே கீழே போய்கிட்டு இருந்த இறங்குமுகமான ட்ரெண்ட் இப்போ கொஞ்சம் ஏறுமுகமா இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏறுறான் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இவனுடைய டெப்த் வந்து 68 ரூபாயில இருந்து 28 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30 ரூபாய் இறங்கியிருக்கான், 40 ரூபாயே இறங்கியிருக்கான். ஸோ இந்த 40 ரூபா மறுபடியும் இந்த 47 ரூபா 50 ரூபா ரேஞ்சில இருந்து மறுபடியும் மேலே ஏறினா அடுத்து ஒரு 100 ரூபா போகக்கூடிய கேண்டிடேட்டை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, இப்போ நல்லா 2-3 வருஷம் கழிச்சு இப்போ மேலே ஏறி வரதுனால 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு ஒன்று. சப்போஸ் அந்த சினாரியோ ஃபெயில் ஆகி மறுபடியும் 50 ரூபாயிலிருந்து 25 ரூபா வந்ததுன்னா இது இன்னுமே லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். அப்போ என்ன ஆகும்? மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை வரும், சரி இன்னும் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏற்கனவே 25 ரூபாயிலிருந்து 50 ரூபா 2-3 முறை போயிட்டு வந்திருக்கா, அப்போ இந்த முறையும் போவோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 100 ரூபாய் போய் தொடக்கூடிய பங்கு இந்த ட்ரைடென்ட்டாக பார்க்குறேன். அது 1 வருஷத்துல வேணாலும் போகலாம், 2 வருஷத்துல வேணாலும் போகலாம். பட் 100 ரூபா போய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒருவேளை கீழே இறங்குது, இந்த 50 ரூபாயிலிருந்து கீழே இறங்குதுன்னா அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதா ஷேராக மாறிடும். லாபம் தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறதுனால மறுபடியும் 25 ரூபாயிலிருந்து 50 ரூபா போவான். எப்படி பார்த்தாலும் இந்த ஷேர் வந்து எப்படி இப்படி பணத்தை டபுள் பண்ணி விட்டானோ இந்த 1.5 வருஷத்துல, அதே மாதிரி வரக்கூடிய 1 வருஷம் 2 வருஷத்துல ஒன்னா இங்கிருந்து பணத்தை டபுள் பண்ணி விடுவான் 100 ரூபா போய், இல்லைன்னா இங்கிருந்து பணத்தை 100 ரூபா கீழே 25 ரூபா வந்துட்டு மறுபடியும் 50 ரூபா போவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, டாடா மோட்டர் தாங்க கிங்கு. அவன் தான் ஒரு கிங்கு நிரூபிச்சிட்டான். அந்த டாடா மோட்டருடைய இப்போ டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் பார்க்கும்பொழுது வாவ், ஒரே வாவ் அப்படின்ற மாதிரி அவனுடைய லாஸ் எல்லாம் பாருங்க. 7000 கோடி 4000 கோடி அப்படின்ற இருந்த லாஸ் இப்போ 7000 கோடி லாபத்துக்கே வந்துட்டான். ஸோ சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்க டாடா மோட்டர். இவன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட புரோக்கர்ஸ் ஏகப்பட்ட அனலிஸ்ட் வந்து இந்த கம்பெனி லாபத்துக்கு திரும்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க, நாங்களும் ஒரு கட்டத்தில் லாபத்துக்கு திரும்பிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்த டாடா மோட்டார்ஸ். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாடா மோட்டர் 1000 ரூபாய் நோக்கி வந்துகிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் யாராவது டாடா மோட்டர் டிவிஆர் வாங்கி வச்சிருந்தீங்களா? ஏற்கனவே ஒரு இடம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 டாடா மோட்டர் டிவிஆர் வச்சிருந்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேட் 586 ரூபா. என்ற டேட்டு தான் என்னால் பிடிக்க முடியல, என்னைக்கு இந்த ரெக்கார்ட் டேட் அப்படின்றது தெரியல. பட் 10 ஷேர் டாடா மோட்டர் டிவிஆர் வச்சிருந்தா 7 ஷேர் டாடா மோட்டர், அதாவது அது டிவிஆர் ஷேர், டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட் ஷேர், இது நார்மல் ஷேர், அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதாவது ஸ்வாப் பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு டாடா மோட்டர் டிவிஆரே தூக்கி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 6174 ரூபா இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் வந்து ஒரு ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்கு. இந்த பக்கம் ஒரு 160 ரூபா இருக்குது, அந்த பக்கம் ஒரு 170 ரூபா, ஆக மொத்தம் 300 ரூபா இருக்கு. எத்தனை ரூபாய்க்கு? 5800 ரூபாய்க்கு 300 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு பெனிஃபிட். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா 5% கெயின் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த அறிவிப்பு வந்தப்ப போன வருஷம் ஜூலை மாசம் நினைக்கிறேன், அப்ப எவ்வளவு பெனிஃபிட் இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இப்ப பார்க்கும்போது 5% தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்றது ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த கன்வர்ஷன் நடந்தது, இந்த ஸ்வாப் நடந்தது அப்படின்னா ஒரு பெனிஃபிட். பட் வருஷ கடைசியில் நடக்குது அல்லது இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போகுதுன்னா அப்ப இது ஒரு வேஸ்டா தான் நான் பாக்குறேன். அட கடவுளே, தங்கத்தை 2 தங்கங்களை வந்து தங்கத்தட்டுல ஏந்திட்டு கொண்டு வந்து தர்றாங்க நம்ம கிட்ட. அப்படியே காலை தூக்கி நம்ம ஒயரை உதைச்சு அப்படியே உதைச்சு விட்டுறோம், தங்கங்கள்லாம் செதறி கீழே போய் விழுது. அந்த மாதிரி தான் இந்த பிபிசிஎல் ஐஓசிஎல்லாம் வாங்கி வெறும் 10% லாபம் கிடைச்சிச்சு சொல்லி வித்து விட்டு வெளியே வந்தாக்கா அது கடைசியில் சொல்லுது, அட தங்கத்தை பாதியில் விட்டுட்டியாப்பா அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, பிபிசிஎல் 10% ஏறி இருக்கான். ஏற்கனவே ஒரு முறை இந்த 550 ரூபா இருக்கும்போது தான் ஒரு 50 ரூபா என்னமோ டிவிடெண்ட் கொடுத்தான். அதுக்கப்புறமும் பல வருடங்கள் வந்து 30 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறது, 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த டிவிடெண்ட் பூராவும் லாபம் வந்து இப்போ வாங்கின ரேட்டும் வந்துருச்சு. யாராவது கீழே ஒரு 350-400 ரூபாய்க்கு ஏவரேஜ் பண்ணியிருந்தா அதுலேயும் 50% லாபம். அட கடவுளே, இந்த ஐஓசி
80 ரூபாய்க்கு என்னமோ வந்து ட்ரேட் ஆகிட்டு கிடந்தான். இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தா 163 ரூபா. அட டிவிடெண்டுக்காவது வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையில கம்முன்னு பெசாம வச்சிருந்துருக்கலாம். இனி போய் பார்த்தோம்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. அப்பெல்லாம் டிவிடெண்ட் ஈல்டு நல்லா அழகா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்படித்தாங்க நண்பர்களே, ஏதோ ஒரு அவசரத்துல சரி ஒரு 10 பைசா கிடைக்குது அப்படின்னு ஓடி போய் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறோம். கடைசியில் பார்த்தோம்னா அந்த 10 பைசாக்கு பதிலாக பொறுமையாக உட்காந்துருந்தா 100 ரூபாயே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஷேர் மார்க்கெட்டில். இதுலாம் கொண்டே பணத்தை போட்டு பொறுமையாக உட்காந்துருக்காம நம்ம கொண்டே இந்த பேடிஎம்லையும் கூடிஎம்லையும் போட்டுக்கிட்டு அது ஏறுமான்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஏறினது இனிக்கவில்லை. அது சந்தோஷத்தை கொடுக்கல. அதாவது இதுக்கு முன்னாடி இயர் ஹை லைஃப் ஹை அப்படின்றது வந்திருந்தான். கரெக்டாக இன்னைக்கு அந்த லைஃப் ஹை பக்கத்தில் வந்திருக்கான். அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரல. ஏன் அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறவங்க இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக பார்த்துக்கிட்டு ஆஹா பொறுமையாக உட்காந்துக்கிட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல வரும்போது வித்து விட்டுட்டு இதை தாண்டுனா வாங்கிக்கலாம், இப்போதைக்கு பிடிச்சி வித்துவிடு அப்படின்ற மாதிரி வித்து விட்டுட்டாங்க போல. அதனால கொஞ்சோண்டு மார்க்கெட் இறங்கிடுச்சு. நாளைக்கு ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் இறங்கிடுச்சுன்னா இந்த இடத்துல வித்தவங்க உண்மையிலேயே ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.